Hello guys, so Revit-ஓட இன்னொரு வீடியோ நம்ம வந்து வாலோட ப்ராப்பர்ட்டி பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 ஆப்ஷன் வந்து அதாவது ஆப்ஷன் பார், ப்ராப்பர்ட்டி பார், ஸோ ட்ராப் டூல். ஸோ இது வந்து வாலுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலான அது ஒரு கைண்ட் ஆஃப் டூல். நீங்கள் எந்த ஆப்ஷன் போனாலும் அந்த டூல்ஸ் இருக்கும். ஸோ பட் நான் வாலுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லும்போது நான் வாலுக்கு தான் மோஸ்ட்டாக அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் சொன்னேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வாலோட ப்ராப்பர்ட்டி பார், ஸோ வாலுக்குள்ளே போயாச்சு அப்படி. ஸோ ப்ராப்பர்ட்டி பார், ஸோ இதில் வந்து பிக் பார். ஸோ ஆட்டோடெஸ்கே வந்து சில டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து மேபி இன் ஃபியூச்சர் நீங்கள் சொந்தமாக உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வால்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் ஆட்டோடெஸ்க் கொடுக்குறதே நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோடெஸ்க் கொடுக்குறது வந்து ஓரளவு வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So these are the four. So இப்போ maybe exterior brick எடுக்கிறேன். So this is the wall. Cool. So இந்த வால் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டு கூட இப்போ இந்த வால் நான் வந்து பிரிக் வால் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கூட மாற்றலாம். இப்போ வந்து ஒரு வால் இப்போ நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வாலோட டைப்பை மாற்றணும்னா நம்ம அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு இப்போ அதோட டைப் மாற்றலாம். ஸோ அதோட திக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறணும். ஏன்னா டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க திக்னஸ் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி பார். ஸோ நான் எதுவும் கிளிக் பண்ணுறதுனால இது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி பாராக இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இப்போ அந்த வாலோட ப்ராப்பர்ட்டி பார் இங்கே பாருங்கள். நான் ஜென்ரல்னால் கிராஃபிக்ஸு, ஸோ எக்ஸ்டென்ட், ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி பார் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு, வால் சென்டர் லைன், கோர் சென்டர் லைன். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ வந்து ஒரு ஈஸ்ட் எலிவேஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வரைஞ்ச வால் எங்கே இருக்குது? ஸோ நான் வரைஞ்ச வால் வந்து இங்கே இருக்குது, லெவல் 0ல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி WT. ஸோ WT நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் சி. ஸோ நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி 2 வியூ ஒரே வியூ பொருளாக இருந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால் நான் செலக்ட் பண்ணோன்னே இது ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயாச்சு. ஸோ இது வந்து பேஸ் கன்ஸ்ட்ரெயின் வந்து லெவல் 1. ஸோ அதாவது நான் வால் வரைஞ்சது வந்து லெவல் 1லேருந்து வருது. மேபி நான் லெவல் 2 கிளிக் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இது அப்ளை ஆகணும்னா இங்கே இருக்கிற அப்ளை ஆப்ஷன் கொடுக்கணும், இல்லை விண்டோவை கிளிக் பண்ணணும். ஸோ லெவல் 2 வச்சதுனால இப்போ பேஸ் கன்ஸ்ட்ரெயின் வந்து லெவல் 2லேருந்து வால் வருது. ஸோ மேபி நான் ஃபவுண்டேஷன் வால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் லெவல் 1லேருந்தே வச்சிடுறேன். லெவல் 1லேருந்து வச்சுட்டு இப்போ வந்து ஆஃப்செட் பண்ணேன்னா ஸோ அந்த லெவல் 1லேருந்து 0.2 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஆஃப்செட் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வந்து டாப் கன்ஸ்ட்ரெயின், அதாவது இது வந்து ஸ்டார்டிங் லைன், ஓகேங்களா. பேஸ் கன்ஸ்ட்ரெயின் டாப் எங்கே போய் முடியணும். நான் வந்து இது அன்கனெக்டடில் இருக்குது, லெவல் 2ல் முடிஞ்சிச்சுன்னா ஸோ ஆப்வியஸ் லெவல் 2ல் வந்துடும். ஸோ இது வந்து அதோட ஆப்செட்டு, அதோட ஆப்ஷன்ஸு. இது வந்து ஸ்ட்ரக்சரல், இது வந்து டைமென்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த வாலோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இதில் தெரியும், எவ்வளோ மீட்டர்ஸ், எவ்வளோ வால்யூம். ஸோ இதுதான் பேசிக், ஓகேங்களா. ஸோ வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், எதை வேணால் பண்ணலாம். ஸோ இந்த வால் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நம்ம நிறைய விண்டோ, டோர் எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எடிட் டைப் போகலாம். ஸோ எடிட் டைப் பற்றி நான் இப்போ போனால் இப்போ நான் அதை பற்றி சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 டூல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ப்ராப்பர்ட்டி பார் ஆஃப் த வால் வந்து பார்த்தாச்சு. ஸோ வாலோட பேசிக்கான இது வந்து இந்த 3 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணும்போது 3 days மேக்ஸ் வந்து வீடியோ போடுறேன், ப்ளஸ் ரிவிட்டும் போடுறேன், கிராஸ் ஓப்பரும் போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் என்ன வந்தாலும் கேளுங்க. நான் எதனா மிஸ்டேக் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா புரியல, எனக்கு இந்த மாதிரி வேணும், ஸோ அப்படி எனக்கு சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது சகஜம். ஸோ நாங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணால் ப்ளீஸ் லெட் அஸ் நோ, நாங்களும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பை பாய்.